ஒரு பிச்சைக்காரரு ஒரு அரச மரத்தடியில் உட்காந்து தினந்தோறும் பிச்சை எடுக்கிறது பழக்கம். அவரு அதீதமான தெய்வீக பக்தர். ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் ஏஞ்சி கடவுளை கும்பிட்டு, கடவுளே என்னை எப்படியாவது பணக்காரன் ஆக்கிடு, என்னை எப்படியாவது பணக்காரன் ஆக்கிடுன்னு சதா கடவுள்கிட்ட வேண்டுவார். இப்படியே ஒவ்வொரு நாளும் கடவுளை வேண்டி வேண்டி 60 வருஷம் பிச்சை எடுத்து இறந்து போயிட்டார். அவர் நேராக மேலே போகிறாரு. கடவுளை பார்த்த உடனே பயங்கரமான கோவம் அவருக்கு. என்ன கடவுளே, நீலாம் ஒரு தெய்வமா? உன்னை ஒவ்வொரு நாளும் நான் வணங்கன்னே, பக்தியாக கும்பிட்டேனே, நான் என்ன பெருசாக கேட்டேன்? என்னை பணக்காரனாக்குன்னு சொன்னேன், உன்னால் பணக்காரனை என்ன ஆக்க முடியலையே, நீலாம் ஒரு கடவுளான்னு கேட்ட உடனே அந்த கடவுள் சிரிச்சுட்டே சொன்னாராம், எப்பா நீ என்னைக்கு என்னை முத கும்பிட்டு பணக்காரன் ஆக்குன்னு சொன்னி அன்றைக்கே உன்னை பணக்காரன் ஆக்கிட்டேன்பா அப்படின்னு சொன்ன உடனே பிச்சைக்காரர் குணம் புரியல. என்னது என்னை பணக்காரன் ஆக்கிட்டியா? ஆமாம்பா, நீ எங்கே உட்காந்து பிச்சை எடுப்பேன்னு கேட்டாரான். ஒரு அரச மரத்தடியில் உட்காந்து பிச்சை எடுப்பேன், இப்போ அந்த மரத்தை பார்ப்பான்னாராம். இவர் போன உடனே இன்னொரு பிச்சைக்காரர் அந்த மரத்தில் உட்காந்து பிச்சை எடுக்கிறாரு. அவர் பிச்சை எடுத்த நேரம் போது சும்மா இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் ஒரு குச்சி கடைஞ்ச அரசன் குச்சி கீழே விழும்போது அந்த குச்சி கடைஞ்சான். அந்த குச்சி எடுத்து இப்படி சீண்டிருக்காரு. கொஞ்சம் மண் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் சீண்டிருக்காரு. சீன்ன உடனே ஏதோ தட்டுப்பட்டுருக்கு. நோண்டி பார்த்தா பெரிய தங்க புதையல். அதை எடுத்து பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டாராம். அப்போ தான் கடவுள் சொன்னாரா, நீ என்னைக்கு என்னை கும்பிட்டியோ அன்னைக்கே உன் காலுங்க கீழே அந்த தங்க புதையல் வச்சிட்டேன். உன்னால் சீச்சி அந்த குச்சி எடுத்து சீண்டி பார்க்குறன்ற கூட உழைப்பு இல்லாமல் நீ பணக்காரனா என்ன பண்ண போகிற அப்படின்னு கடவுள் சொன்னாராம். இந்த மாதிரி தாங்க உலகத்தில் இன்றைக்கி நிறைய பேர் கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே எனக்கு அதை கொடு, கடவுளே இந்த பொறுப்பை கொடு, கடவுளே இந்த வீடை கொடுன்னு வேண்டுறாங்க. ஆனால் யாரும் உழைக்கணுன்ற மனநிலைக்கு வர்றது கிடையாது. உழைக்காமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? நம்ம கடவுள் நம்ம கீழே ஒவ்வொருத்தங்களுக்கு கீழேயும் ஒரு தங்க பதிவில் கொடுத்துருக்காரு. நாம் தாங்க